நரசிம்ம அவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அதிசயமான அவதாரமாகும். உங்களுக்கு மகாவிஷ்ணு பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னொரு காலத்தில் இரண்யகசிபு என்ற அசுரன் கடுமையான தவம் செய்தான். அவ்வாறு செய்து இரண்யகசிபு ஒரு சக்தி வாய்ந்த வரம் கேட்டான். அவன் தவத்திற்கு திருப்தியடைந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார். அவன் கேட்ட வரம், மனிதனாலல்ல மிருகத்தாலும் நான் சாகக்கூடாது. பகலிலல்ல இரவிலல்ல, வீட்டுக்குள்ளல்ல வெளியிலும் அல்ல, நிலத்திலும் அல்ல ஆகாயத்திலும் அல்ல, எந்த ஆயுதத்தாலும் சாகக்கூடாது. இந்த வரத்தால் அவன் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்று எண்ணி அவன் அகங்காரத்தில் மூழ்கி கொடிய அரசனாக மாறினான். இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன். ஆனால் அவன் தந்தையை அல்ல, மகாவிஷ்ணுவை பக்தியுடன் வழிபட்டான். இதனால் கோபமடைந்த இரண்யகசிபு அவனை அழிக்க முடிவு செய்தான். விஷம் கொடுத்தான், பாம்புகளிடம் போட்டான், மலையிலிருந்து தள்ளினான், தீயில் எரிக்க முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு பிரகலாதனை காப்பாற்றினார். ஒரு நாள் இரண்யகசிபு கோபத்தில் கேட்டான், உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான்? பிரகலாதன் அமைதியாக சொன்னான், அவர் எங்கும் இருக்கிறார். அதை கேட்டு கோபமடைந்த இரண்யகசிபு அரண்மனையிலிருந்த தூணை பலமாக அடித்தான். அந்த நொடியில் தூண் பிளந்து அரை மனிதன் பிளஸ் அரை சிங்கம் வடிவில் நரசிம்மர் வெளிப்பட்டார். நரசிம்மர் அவனை பிடித்து மாலை நேரத்தில், அதாவது பகலுமில்லை இரவுமில்லை, அரண்மனை வாசலில், அதாவது உள்ளுமில்லை வெளியிலுமில்லை, தன் மடியில், அதாவது நிலமுமில்லை ஆகாயமும் இல்லை, நகங்களால், அதாவது ஆயுதமல்ல, அவனை அழித்தார். இவ்வாறு பிரம்மாவின் வரத்தை மீறாமல் நீதியை நிலைநாட்டினார். கோபமாக இருந்த நரசிம்மரை யாராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் அஞ்சாமல் முன்வந்தான். பிரகலாதன் வந்து இறைவனை வணங்கியபோது அந்த கோபம் மெதுவாக அமைதியாக மாறியது. நரசிம்மர் அவனை ஆசீர்வதித்து தர்மத்தை நிலைநாட்டினார். நரசிம்ம அவதாரம் அருளும் கோபமும் ஒன்றாக வெளிப்பட்ட அவதாரம் என்று கூறப்படுகிறது.